எனக்கு திருமணம் முடிந்து 2 மாதம் கழித்து நான் வேலை பார்க்கும் பள்ளிக்கூடத்திற்குச் சென்றேன். எனது வகுப்பறைக்குள் நுழைந்ததும் மாணவர்கள் பலர் சிரித்த முகத்தோடு என்னை நலம் விசாரித்தனர். அவர்களிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு பாடம் நடத்த ஆரம்பித்தேன். அப்போதுதான் நான் பாலா பள்ளிக்கு அன்று வரதை கவனித்தேன். நன்றாக படிக்கக்கூடிய மாணவன், நன்றாக என்னிடம் பேசக்கூடியவன். பள்ளிக்கு வராததை கவனித்தேன். ஏன் அவன் வரவில்லை என்று கேட்டபோதுதான் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்னவெனில், அவன் இனிமேல் பள்ளிக்கு வரமாட்டான் என்று கூறினார்கள். ஏன் என்று கேட்டபோதுதான் அவனது நண்பன் பெருமாள் கூற ஆரம்பித்தான். சார், அவன் இப்போ தண்ணி, கஞ்சா அப்படின்னு போதைக்கு அடிமையாகி ரொம்ப கெட்டு போயிட்டான் சார். என்னடா சொல்ற என்றேன். ஆமாம் சார், அவனுக்கு ரொம்ப மாசமாவே இந்த பாழாப்போன போதை பழக்கம் இருக்கு சார். அப்படி ஒரு நாள் அவன் கஞ்சா அடிக்கும்போது அவங்க அம்மா அதை பார்த்து அவனை அடிச்சிருக்காங்க. அதுக்கு அவன் அவங்க அம்மாவையே எதிர்த்து அடிச்சிருக்கான். கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு திட்டியிருக்கான். போதை மாத்திரைகளை வாங்கறதுக்காக சொந்த வீட்டிலேயே திருட ஆரம்பிச்சான் சார். அப்படியே ஆரம்பிச்சு கடைசியில் வழிப்பறி பண்ணுற அளவுக்கு போய் போலீஸில் மாட்டி அவங்க அம்மா அந்த அசிங்கத்தை தாங்காமல் தற்கொலை பண்ணி அப்படியே அவன் வாழ்க்கையே மாறிப்போச்சு. அவனால் நகையை பறி கொடுத்தவங்க கேஸை வாபஸ் வாங்கியதால் அவனை ஜெயிலில் போடவில்லை. இப்போ அவன் அவனுடைய ஆட்சி வீட்டில்தான் இருக்கான். போலீஸ்ட மாட்டிலிருந்து அவன் இப்போ ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிட்டான் சார். ஆனாலும் எங்கே நாம் ஸ்கூலுக்கு போனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினச்சி ஸ்கூலுக்கு வரமாட்டேங்கிறான். அவனை எப்படியோ ஸ்கூலுக்கு வர வைங்க சார். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கும் ஆதரவு தாருங்கள் ப்ளீஸ். அவன் இப்போ தெரிந்துட்டான் என்று பாவம் போல் கூறினான். நான் விடுப்பு எடுத்த இந்த 2 மாத காலத்தில் நடந்த சம்பவங்களை நினைத்து பார்த்தபோது வியப்பாக இருந்தது. அதனை கேட்ட நான் ஒரு முடிவுக்கு வந்தவனாக வெளியே வந்து வண்டியை கிளப்பினேன், அவனை கூப்பிட்டு வருவதற்காக. பாலாவின் பாட்டி வீட்டிற்கு சென்றேன். அந்த வீட்டின் வாசலில் அவனது பாட்டி வெங்காயம் நறுக்கி கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் பாலா அமைதியாக உட்கார்ந்திருந்தான். என்னை பார்த்தவுடன் அவன் வெட்கத்தில் தலை குனிந்து அழுது கொண்டே உள்ளே ஓடினான். என்னை பார்த்த அவனது பாட்டி, வாங்க சார், உங்கள் பேரு தானே விமல், உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். உங்களை என்ன அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சம்பவத்திலிருந்து அவன் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்கான். நீங்கள் உள்ளே போய் ஆறுதலாக 2 வார்த்தை பேசிட்டு வாங்க சார் என்றார். நானும் உள்ளே சென்றேன். அங்கே கட்டிலில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தான் பாலா. அவன் அருகில் உட்கார்ந்த நான், என்னடா ஆச்சு, நல்லதானே இருந்த, பிறகு எப்படி உனக்கு இந்த பழக்கம் என்றேன். ஆனால் அவன் பதில் சொல்லவில்லை. சரி, இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் மறந்துவிடு. ஸ்கூலுக்கு வந்து படி. யார் என்ன கிண்டல் செய்தாலும் அவங்கள ஒரு ஆளாகவே மதிக்காத. நான் உன்னிடம் ரொம்ப எல்லாம் அட்வைஸ் பண்ண விரும்பலை. படித்தா உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு உனக்கே தெரியும். பிறகு எதுக்கு நீ ஸ்கூலுக்கு வர தயங்குற? இதுவரைக்கும் அப்படி இப்படின்னு இருந்துட்ட. இனி உன் வாழ்க்கையை புதுசாக தொடங்கு. அவங்க கிண்டல் பண்ணுறாங்க, இவங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துட்டு பிறகு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ஏன்னா இங்கே நிறைய பேர் அவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க இப்படி நினைப்பாங்கன்னு நினச்சி நினச்சி தான் வாழ்க்கையே அங்கேயே கெடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த தப்பை மட்டும் நீ செஞ்சிடாத. உங்கள் அம்மாவோட கனவும் நீ படித்து பெரிய ஆளாகணுங்கிறது தான். யோசிச்சு பார். நான் ஃபாதர்கிட்டையும் பேசிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம் என்று கூறிவிட்டு கிளம்பி விட்டேன். கட்டிலில் விழுந்து அழுந்து கொண்டிருந்தவன் எழுந்து உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தான். பிறகு ஒரு முடிவுடன் எழுந்தான். புதிய பாதையில் பயணிப்போம் என்று.
இதுபோல தொடர்ந்து சிறுகதைகளை கேட்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.